வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் ரெசிஸ்டர்னால் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் இருக்கிற காம்போனண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிற காம்போனண்ட். இது வந்து ரெசிஸ்டர் அப்படிங்கிறது. இதோட ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோஸில் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் பற்றி நம்ம தெளிவாக பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து போர்டில் எதை செக் பண்ணும்போதும் ஆர்னு எங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டரை வந்து குறிக்குது. இதை வந்து நம்ம ஓம்ஸுங்கிற வேல்யூவில் மெஷர் பண்ணுவோம். எப்படி வந்து அரிசியை கிலோ, எண்ணெயெல்லாம் லிட்டர் அந்த மாதிரி மெஷர் பண்ணுறோமோ அதேமாரி உங்களோட ரெசிஸ்டன்ங்கிறத ஓம்ஸுங்கிற வேல்யூவில் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டு வந்து ஸ்கிமெட்டிக் டயக்ராம் படிக்க போகிறீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது வந்து ரெசிஸ்டரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ மாதிரி சில போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸும் போட்டிருக்காங்க. இதுவும் ரெசிஸ்டராக தான் மெஷர் பண்ணுது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஆறுங்கிற வார்த்தை, ஓம்ஸுங்கிற வார்த்தை பக்கத்தில் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போர்டில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இது மேலே வந்து உங்களுக்கு சர்க்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ, அதாவது ஓம்ஸ் வேல்யூங்கிறத வந்து பார்ப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேண்ட் ஏ, பேண்டு பி, சி, டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு வேல்யூவை குறிக்கும். இதை வச்சு தான் நம்ம முன்னாடி வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் இருக்கும்போது ரொம்பவே ஈஸியாக ஓம்ஸ் ஃபோனில் போட்டு உங்களால் மெஷர் பண்ணிட முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்ம போர்டில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எஸ்எம்டி ரெசிஸ்டர், எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோஸ்லேயே சொன்னோம். ஆனால் இது மேலே நம்பர்ஸ் போட்டிருக்கா, அதே வந்து இது எஸ்எம்டி ரெசிஸ்டர்லேயே கோடட். ஆனால் இப்போ நம்ம மொபைல் போர்ட்ஸில், லேப்டாப் போர்ட்ஸில் பார்க்கும்போது கோடட் ரெசிஸ்டர் நிறையா வந்து ப்ளேஸ் ஆகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கோடுமே இருக்காது. சைஸை வச்சு நீங்கள் இதை மெஷரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெசிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்ட்ஸில் வந்து மொபைல் மதர் போர்ட்ஸில், லேப்டாப் மதர் போர்ட்ஸ்லாம் அதிகமாக வருது. இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் சைடு வந்து பிளாக் கலரும் இருக்கும், சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் இருக்கும். இந்த ரெசிஸ்டர் தான் நம்ம போர்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறது. இதோட டாப் சைடு உங்களுக்கு பிளாக்கு, சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ரெசிஸ்டரை என்னென்ன அப்ளிகேஷனில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா மெயின் வந்து கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்கு. கரண்ட் வந்து எங்கெல்லாம் கம்மியாக தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டு கரண்ட்டை லிமிட் பண்ணி அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இதெல்லாம் பார்ப்போம். சிக்னலை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு, டைமிங் சர்க்கியூட்டுக்கு, கெப்பாசிட்டியோடு சேர்ந்து இதை டைமிங் சர்க்கியூட்டாக ஒர்க் ஆகும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதோட அப்ளிகேஷன்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கரண்ட் லிமிட்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸசிவான கரண்ட்டு போயிட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கரண்ட் லிமிட்டிங்கிறத இனிஷியல் படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும் போது அடுத்தடுத்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வீடியோஸில் இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு காருங்கிறது ஒரு வேகத்தடை போடும்போது அதோட ஸ்பீடுங்கிறது நமக்கு குறையும். அப்படிங்கும்போது வேகத்தடையை தாண்டி போகும்போது அதோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மியாக போகும்போது நமக்கு தேவையான இடத்துல நம்மளோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது ஒரு சர்க்கியூட்டில் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு பேட்ரி இருக்குது. பேட்ரி கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பேட்ரியோட கனெக்ட் பண்ண உடனே அந்த பல்ப் வந்து எரியுமா அப்படின்னா பேட்ரியோட வோல்டேஜ் என்னன்னு பார்க்கணும். 9 வோல்ட். பல்போட வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட். அப்போ 9 வோல்ட் பேட்டரியில் நீங்கள் 3 வோல்ட் பல்பை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானோட வேகம் அதிகமாக அது வழியாக நுழையும். அப்போ அந்த எலக்ட்ரானை அதால் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த பல்பு என்ன ஆகிடும் அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஃபீஸ் போயிடும். இப்போ இதுக்கு வழி என்ன? அப்போ 9 வோல்ட் பேட்டரியில் நம்ம 3 வோல்ட் பல்பை எப்படிங்க கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை சீரியஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெசிஸ்டர் சீரியஸில் இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து வேகமாக எலக்ட்ரான் அதுக்கிட்ட போகுமே தவிர ரெசிஸ்டரை தாண்டுற பிறகு அதோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அப்போ உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த பல்புக்கு போகக்கூடிய கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணிடுது. அப்படி நமக்கு கரண்ட்டை லிமிட் பண்ணுறது மூலமாக அந்த பல்புக்கு தேவையான கரண்ட் போகும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ இதை தான் கரண்ட் லிமிட்டிங்னு சொன்னேன். இதே மாதிரி ரெசிஸ்டருக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, எப்படி ஒரு ரெசிஸ்டரை மெஷர் பண்ணுறது, எப்படி ஒரு ரெசிஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.